ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் மகாநதி தி பெஸ்ட் எபிசோட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு விஜய் காவேரியுடைய அந்த லவ் சீன்ஸ் வந்து இன்னைக்கு எபிசோட்ல கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து விஜய் அண்ட் காவேரியுடைய சீன்ஸ் தான். அது எல்லாமே சும்மா நார்மல் ஃபில்லர்லாம் கிடையாதுங்க. நேற்று கூட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லைட்டாக ஃபில்லர் மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் இன்னைக்கு எல்லாமே கியூட் அண்ட் லவ் சீன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ விஜய் சமைக்கிறதும் அதுக்கு வந்துட்டு இவங்க நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி காவேரி சைட்லேருந்து சொன்னது அந்த இடத்துல விஜயோட ரியாக்ஷன் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ரிங்கிங் சீன், நைட் சீன் வந்து கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. ஸோ எல்லா பொண்ணாட்டும் இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களாம் வந்துட்டு குடிச்சாலே திட்டுவாங்க, பட் நீ பரவாயில்ல காவேரி அப்படின்னு சொன்ன உடனே காவேரி ஒரு இது சொல்லியிருப்பாங்க, அவங்களாம் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணல போல. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ வேணா குடிச்சிட்டு வயிறு இருந்து சாகட்டும் விட்டுருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சத்தியமாக நல்லா விழுந்து சிரிச்சிட்டேன். அந்த இடத்துல விஜயோடைய அந்த ரியாக்ஷன்ஸ், ஸோ இவங்க சொன்ன விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சு, எப்போ பார்த்தாலும் அந்த 8 months சொல்லாத, ஸோ உனக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக தான் நான் இதுக்கு இப்பெல்லாம் சொல்றது இல்லை, அதை கட் பண்றேன், பட் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்றது அப்படின்னு சொல்லி அவர் சைட்ல இருந்து சொன்னது. அதே போல வந்துட்டு உனக்கு எங்க பிடிச்சா எங்க தோணுனா எங்க போனாலும் தோணுனாலும் என்கிட்ட சொல்லி நான் கூட்டிட்டு போறேன், ஸோ நான் இருக்கேன் அப்படிலாம் சொல்லி அவர் பேசினாரு. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அதாவது அந்த 8 months அப்புறம் பிரிய போறோங்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கறத அவர் இன்டைரக்டா சொல்லியிருப்பாரு. அதுவும் இல்லாமல் நிறைய பேசியிருப்பாங்க எபிசோட்ஸ் கான்வர்ஸ் எல்லாம். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. அது தொடர்ந்து அந்த பெட்ரூம் சீன்ஸ், ஸோ பெட்ரூம்ல தான் அந்த சாங்லாம் கூட போட்டு, அதே போல அந்த இடத்துல ஒரு எடிட்டிங் ஒன்று பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஸோ இங்க காவேரி வந்து கைத்தாங்கலாம் கூட்டிட்டு வரும்போது அங்க சீனை கட் பண்ணி அப்படியே பெட்ரூம்ல அந்த கண்ணாடியில வந்து சீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க எபிசோட்ல அதை பார்த்துட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ எடிட்டிங் ஸ்கில்ஸ், வாவ் எடிட்டர் நல்லா பண்றீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பெட்ரூம் சீன்ல ஸோ 2 பேரும் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அவர் வந்து இவங்க மேல கை போட்டுருவாங்க. ஸோ அந்த இடத்துல விஜய் பண்ண போன அந்த தலையை கோத போனது, அந்த இடத்துல சாங் போட்டது, ஸோ ஏதோ மோகம் அந்த சாங் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேக்ரவுண்ட் ஒன்று நினைச்சிருப்பாங்க, என்ன சாங் போட்டாலும் நீ மாறக்கூடாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு இன்னி ஒரு எபிசோட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பிளாஸ்ட் ஆஃப் எபிசோட். ஸோ மிஸ் பண்ணாம நீங்க பாருங்க விஜய் காவேரி ஃபேன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ டிஆர்பியுமே நமக்கு ஏற்ற மாதிரி ஃபேவரா வந்துட்டு இருக்கு. ஸோ விஜய் காவேரி சீன்ஸ் வச்சா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஓவரால் நமக்குமே புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த எபிசோட்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீக் வந்து நல்ல ஒரு டிஆர்பி ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ டிஆர்பி வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் காவேரி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது இவங்க நம்மளுடைய பசுபதி வந்துட்டு நம்மளுடைய அஜயன் ராகினி கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க. ஸோ கொடைக்கானல்ல இப்போதான் அவங்க வந்திருக்காங்க போல. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபங்க்ஷன் ட்ராக் வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா கொடைக்கானல் தானே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூட்ல வந்து கொடைக்கானல் எடுக்கல. ஸோ சென்னையில் எடுத்த எபிசோட்ஸ் தான் அப்படியே கொடைக்கானல் மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கொடைக்கானல் எடுத்த எபிசோட்ஸ்லாம் அங்கே தனியாக செப்பரேட்டாக நம்மளால தெரியுது நம்ம பார்க்கவே. பட் இந்த எபிசோட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஃபில்லராக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சென்னையில் எடுத்து அப்படியே கொடைக்கானல ஒட்டி வச்சுட்டாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக்குமே சென்னையில் ஒரு வேலை எடுத்திருக்காங்களோ, எடுத்து அப்படியே கொடைக்கானல் கொண்டு வந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா இது வரைக்குமே ஃபங்க்ஷன் ட்ராக் எடுத்த மாதிரி நமக்கு எதுவும் அப்டேட்ஸ் கிடைக்கல இல்லையா. ஸோ நார்மல் மேரேஜ் ட்ராக் அப்டேட் கிடைச்சது, அதே போல கொடைக்கானல் எபிசோட்ஸ் அப்டேட் கிடைச்சது. பட் இந்த எபிசோட்ஸ்லாம் அந்த ஃபங்க்ஷன்லாம் எனக்கு எதுவும் கிடைக்கல, அந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்லாம். ஸோ அந்த இடத்துல நீ என்ன பண்ற அப்படின்னு பார்க்குறேன்னு சொல்லி பசுபதி சொல்லிட்டு போறாரு. ஸோ காவேரி ஏதாச்சும் பண்ணி ஃபங்க்ஷன் எதுவும் ஸ்டாப் பண்ணுவாங்களா, இல்லை அங்கே ஏதாச்சும் போய் ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ நானுமே ஈகரா வெயிட் பண்ணுறேன். முக்கியமாக அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சான்னு தெரியல. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா சென்னையில் தான் ஏதாச்சும் ஒரு ரெசார்ட் மாதிரி வச்சு அழகாக கொடைக்கானல் மாதிரி மேக் ஓவர் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல எபிசோட்ஸ் நல்லா இருக்கு. ஸோ இதுதான் ரிக்வஸ்ட் என்னன்னா, மிஸ் பண்ணாமல் டிவிலையுமே பாருங்க, அப்போ தான் டிஆர்பி ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதா. மறக்காம இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.